தேவன் சொல்லுகிறார், உங்க கரத்தின் என்னது காரியங்கள் எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன், உங்கள் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். என்ன அர்த்தம்? நீங்க என்னென்ன செய்கிறீர்கள் இந்த கரத்தை வைத்து? வேலை காரியங்கள், நீங்க சம்பாதிக்க காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஏன் தெரியுமா? தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வாதத்துல தான் அவர் நிற்கிறார். அந்த ஆசீர்வாதம் அவரிடத்தில் வந்தால்தான் அது ஆசீர்வாதமாக மாறும். ஆசீர்வாதத்தை உருவாக்குகிறவரும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரும் நாம் அல்ல, ஊழியக்காரன் அல்ல, தீர்க்கதரிசி அல்ல, அது ஆண்டவரே ஆகும். ஹல்லேலூயா. அதனால தான் உங்க உலர்ந்து போன கரத்தை கையை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்க போகிறார். ஹல்லேலூயா. யோபு 4 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. நீர் ಅನೇಕருக்கு புத்தி சொல்லி ಇಳಿತ ಕೈகளை திடப்படுத்தினீர். ಇಗೋ ನೀನು ಅನೇಕರನ್ನು ಶಿಕ್ಷಿಸಿ ಜೋಳು ಬಿದ್ದ ಕೈಗಳನ್ನು ಬಲಗೊಳಿಸಿ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ವಾಸಿಂಗ್ ಕೀழ 4 ವಸನ ವಾಸಿ. ಎಡವಿ ಬೀಳುವವರನ್ನು ನಿನ್ನ ಮಾತುಗಳಿಂದ ಉದ್ಧರಿಸಿ ಕುಸಿಯುವ ಮೊಣಕಾಲುಗಳನ್ನು ದೃಢಪಡಿಸಿದ್ದಿ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடியும். எப்ப தெரியுமா? நம்ம சொந்த வார்த்தையில முடியாது. கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வைத்து ஒருத்தரை என்ன பண்ண முடியும்? திடப்படுத்த முடியும். எப்படி? நம்முடைய சுயமாமம் முடியாது. ஏப்பா நீ நல்லா ஆயிடும்னா அவங்க ஆயிட முடியாது. உங்களுக்கு சுகம் கிடைச்சிட முடியாது. ஆனா இப்படி நீங்க மாத்தி சொல்லுவீங்கன்னா கண்டிப்பா முடியும். இயேசுவின் நாமத்தை நான் சொல்லுகிறேன், என் தேவன் உன்னை பலப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தை நீ சுகமடைவார். இயேசுவின் நாமத்தை நீ எழுந்து நிற்பாய் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்வதற்கும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு. ஏன் தெரியுமா? இயேசு நம்மோடு கூட இன்ன வரைக்கும் ஜீவனோடு கூட இருக்கார். ஏன் தெரியுமா? அதை கைக்குடி வர செய்கிறவர் அவர்தான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த வருஷத்துல எதுக்குமே யோசிக்காதீங்க. வா நீ செய்தி கொடுத்தனா கண்டிப்பா நான் இந்த வார்த்தையை நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். கண்டிப்பாக தேவன் உங்களை பலப்படுத்தத்தான் போகிறார். இந்த 2025ல நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் அது கைக்கூடி வரும். தேவன் காரியங்களை செய்வார். எல்லா ஜெபத்தை கேட்பார். உங்க ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்காமல் போக மாட்டார். ஹல்லேலூயா. 4வது வசனம் ரொம்ப அழகா போட்டுக்கு பாருங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும். திடன் கொள்ளுங்கள், உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும். உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். ಭಯಭ್ರಾಂತ ಹೃದಯರಿಗೆ ಬಲಗೊಳ್ಳಿರಿ, ಹೆದರಬೇಡಿರಿ. ಇಗೋ ನಿಮ್ಮ ದೇವರು ಮುಯಿ ತೀರಿಸುವುದಕ್ಕೂ ದೈವಿಕ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೂ ಬರುವನು. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. அப்படியே சங்கீதம் 53 கூட வாசிங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வருவார். நம்முடைய தேவன் வருவார். மௌனமாயிரார். மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும். நம்முடைய தேவன் வந்தா என்ன பண்ண மாட்டாரா? வாசிங்க. ನಮ್ಮ ದೇವರು பிரத்யக்ஷன். ரொம்ப சூப்பரா போட்டுது பாருங்க. நம் தேவன் வருவாரை காட்டிலும் பிரத்யக்ஷன் ஆகுவன்னு என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தினால இறங்கி வர போகிறார். அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் மகிமையான பிரசன்னம். அதனாலதான் இந்த இடத்துல அழகா போட்டுக்குது. ஹல்லேலூயா. வாசிங்கம்மா. ಎಷ್ಟು ಮಾತ್ರವೂ ಸುಮ್ಮನಿರುವುದಿಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. ಆತನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಪ್ರಜ್ವಲಿಸುತ್ತದೆ. என்னது? ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಬೆಂಕಿ. அதனாலதான் கன்னடால அழகா போட்டிருக்காங்க. பிரத்யக்ஷன் ஆகுவனும்னா அவருடைய பிரசன்னத்தினால இறங்கி வரும்போது சும்மா வர மாட்டாராம், மகிமையில இறங்கி வருவார், அக்கினிமயமா இறங்கி வருவார். நம்முடைய தேவன் அக்கினிமயமான தேவன். ஹல்லேலூயா. நம்ம சும்மா அப்படி வந்துட்டு சும்மா போகிற நம்ம போல ஆள் இல்ல. ஆனால் தேவன் எப்படிப்பட்ட ஆள்னா அவர் அக்கினிமயமான தேவன். அக்கினிமயமான தேவன் நம்ம மத்தியில இறங்கி வந்தா சும்மா இருக்குமா? சும்மாவே சும்மா இருக்கிறீங்க. அக்கினிமயமான தேவன் நம்ம மத்தியில இறங்கி வந்தா உங்க குடும்பத்துல இறங்கி வருவாரானால் சும்மா இருப்பாரான்னு கேக்குறேன். சும்மாவே இருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? தகாததை எரிச்சு தள்ளிடுவாரு, தகந்ததை மாத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்காக அனல் மூட்டி உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.